பூமியில் மோதவரும் சிறு கோள்களை திசை திருப்ப முடியுமா? நம்பிக்கை தரும் நாசா ஆய்வு. அமெரிக்க விண்வெளி ஆய்வு முகமையான நாசா 2022 ஏவிய டாட் விண்கலம் விண்ணில் உள்ள ஒரு சிறு கோளில் மோதியது அனைவருக்கும் நினைவிருக்கும். தற்போது அந்த சிறு கோளை பார்வையிட ஒரு விண்கலம் சென்று கொண்டிருக்கிறது. திங்கட்கிழமை உள்ளூர் நேரப்படி 10:52 மணிக்கு, அதாவது 3:52 BST, புளோரிடாவில் உள்ள கேப் கெனவரில் இருந்து ஹெரா கிராஃப்ட் ஏவப்பட்டது. பூமியை தாக்கும் ஆபத்தான சிறுகோள்களை நம்மால் தடுக்க முடியுமா என்பதை சோதித்து பார்க்கும் ஒரு சர்வதேச ஆய்வு பணியின் ஒரு பகுதியாக இந்த விண்கலம் ஏவப்பட்டுள்ளது. எல்லாம் திட்டமிட்டபடி நடந்தால் 2026 டிசம்பரில் ஹெரா கிராஃப்ட் 7 மில்லியன் மைல்கள் தொலைவில் உள்ள டிமோர்போஸை சென்றடையும். ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியால் மேற்கொள்ளப்படும் ஹெரா மிஷன் நாசாவின் இரட்டை சிறுகோள் திசை மாற்ற சோதனை, அதாவது டபுள் ஆஸ்ட்ராய்ட் ரீடைரக்ஷன் டெஸ்ட் டாட் திட்டத்தின் ஒரு பகுதி. டிமோர்போஸ் என்பது 160 மில்லி அகலமுள்ள ஒரு சிறிய நிலவு. இது பூமிக்கு அருகில் உள்ள டிடிமோஸ் எனப்படும் சிறுகோளை சுற்றி வருகிறது. 2022 ஆண்டில் மோதல் ஏற்பட்டதன் மூலம் டிமோர்போஸின் போக்கை வெற்றிகரமாக மாற்றியமைத்ததாக நாசா கூறியது. டிமோர்போஸ் சிறுகோள் அமைப்பு பூமியை தாக்கும் போக்கில் இல்லை, ஆனால் பூமியை சிறுகோள்கள் மோதும் அபாயம் வரும்போது விண்வெளி முகமைகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சோதிக்கவே இந்த திட்டம் செயல்படுகிறது. 2 வருடங்களில் ஹெரா கிராஃப்ட் இலக்கை சென்றடைந்ததும் டிமோர்போஸ் சிறுகோளின் மேற்பரப்பு, நாசாவின் டாட் விண்கலம் மோதி ஏற்பட்ட பள்ளம் ஆகியவற்றை விரிவாக ஆய்வு செய்ய உள்ளது. கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.